ஓணம் ஸ்பெஷல் இஞ்சி புளி. ஓணம் சத்யாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வைப்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டியாக இருக்கும். இது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், பிக்கல் மாதிரின்னு சொல்லலாம். ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் சின்ன சின்னதாக சாப் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். இது எல்லாமே அப்படியே பொரிஞ்சு வரணும். நம்ம ஆயிலெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கீழே நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க. நான் ஷாலோ ஃப்ரை பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரை இருக்குது. இது குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. சன்லைட்டில் பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்குது. இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஜாம் மாதிரி இருக்கணும். இந்த நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கல் நம்ம வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா இது உப்பு, புளி, காரம், ஸ்வீட் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டெய்லி லஞ்சில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.